ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மாவுளுக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி அந்த கிண்ணத்தால் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1.5 ஹவர்ஸ் 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதும் நான் அந்த துணியெல்லாம் போட்டு காய வைக்கல. கீரை வடிகட்டுறது இருக்குல்ல, அதில் வடிகட்டி தண்ணி ட்ரை ஆகிறதுக்காண்டி கொஞ்சோண்டு தாம்பாளத்தில் மட்டும் கொஞ்சம் பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கிட்டேன். அதிரசத்துக்கு நுணுக்குவோம்ல, அது மாதிரி நுணுக்கிக்கணும். மேக்ஸிமம் நைஸாக பண்ணிக்கலாம். இது மாதிரி பரப்பி விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் பரப்பி வச்சுட்டு அரிசியை நல்லா கொஞ்சம் ரொம்பலாம் ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். ஆனதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் அதிலே நம்ம போட்டு பவுட்ரு வச்சுருந்தா பவுட்ரு போட்டுக்கோங்க. இல்லாட்டி அரிசி நுணுக்கும் போதே நுணுக்கிக்கோங்க. ஏலக்காவை போட்டுக்கோங்க. அது கூட இந்த ஊற வச்சுருந்த அரிசியும் போட்டு நல்லா மிக்சியில் அதிரசத்துக்கு அரைப்போம்ல, அது மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பவுட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சளிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக குறணும், ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும். அப்புறம் 1 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு வெல்லம், மண்டை வெல்லம், உருட்டு வெல்லம் இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். அதை நுணுக்கிட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். அது மாதிரி போட்டு இது நான் கோயிலில் செய்கிறேன். தாம்பாளத்தில் அந்த மாவை கொட்டிக்கிட்டு இந்த வெல்லத்தையும் போட்டுட்டு நெய் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி, தண்ணி ஊற்றக்கூடாது, இதுக்கு நெய் மட்டும்தான் ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இந்த வெல்லம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இருந்துக்கணும். வெல்லம் கொஞ்சம் கம்மியாக போட்டாலே நல்லது தான். மாவுக்கு மாவு இலகி வரும், இல்லாட்டி போக போக இலகிடும். அது மாதிரி போட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா இந்த வெல்லத்தோடு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க, மாவோடு சேர்த்து. அதுக்கப்புறம் நெய் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. தண்ணியே தெளிக்கக்கூடாது, தண்ணி ஊற்றாமே பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பத்தாட்டினா நெய் எவ்வளோ வேணாலும் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா உருட்டை வரணும். பால் மாதிரி ஒரு உருண்டையாக வச்சுக்கும்ல, 2 உருண்டையாக வச்சுக்கும்ல, அது அவங்களோட விருப்பம். ஒரு சிலர் கிண்ணத்துலேயே வைக்கிறாங்க. அது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெய் பிசைஞ்சிட்டு என் பையன் பாதி வீடியோ எடுக்காமல் விட்ருக்கான். நெய் ஊற்றி பிசைஞ்சிட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி உருண்டையாக வரணும், உருட்டை வரணும், எல்லாம் ஒன்று சேர்ந்து. உருட்டை வந்ததுக்கப்புறம் எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா நடுவில் ஹோல் விளக்கேற்றுறதுக்கு நெய் ஊற்றுறதுக்காண்டி கொஞ்சம் சின்னதாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றிட்டு 3 சைடு குங்குமம் வச்சுட்டு விளக்கேற்றிக்க வேண்டியதான். தேங்காய் உடச்சி சாமிக்கிட்ட வைக்க வேண்டியதான். இப்படி தான் மாவுக்கு மாவு செய்வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா லெமன் வச்சு நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தினோம்னா உடஞ்சிரும் மாவுக்கு உருண்டை. அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் மாவுக்கு மாவு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.